கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் வணக்கம்ங்க. வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விற்பனை பதிவு இருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். என்ன தேதி என்ன விவரங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்ம இடம் 2 இடத்துல இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கயம், காங்கயத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2 இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. விலை நிலவரம், கறவை வீடியோ எல்லாமே தெளிவாக வந்து வீடியோ பதிவிட்டிருப்போமுங்க. என்ன தேதி பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் ஈத்து மாடு, நல்லா தாமரைப்பூ மாதிரி மடிகாம்பு சுத்தமுங்க. ஒரு 2 லிட்டர் பால் கறக்கலாம். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. 9 மாதம் சினையில் இருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு. நல்ல நிற சினையில் இருக்குது. நல்ல மயில மாடு, அழகான மாடு, நல்ல வெயிட் கணத்தில், குணவனத்தில், பழைய வர்க்கம் மான்கொம்பு டைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க திருவொம்பு டைப் மாடுன்னு சொல்லுவாங்க. நல்ல கற்கா மயிலில் வேணும்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க. மடிகாம்பு ஒவ்வொரு காம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரு விரல் மாதிரி ரவுண்டு விரல் கேப்பில் 4 காம்பும் தெளிவாக அமைச்சிருக்கக்கூடிய மாடுங்க. தெரிஞ்ச இடத்துல நல்ல முறையாக கறந்துட்டு இருந்த மாடு. தீவனம் வைக்கிறத பொறுத்து கறவைத்திறன் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறோமுங்க. மாடு கால் கருப்பு, கட்டுவிடாத கால் கருப்புங்க. பழைய டைப்பு கட்டு மூச்சியில் அழகான மாடாக தேடி இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் கண்டுகள் பிடிக்கும். இந்த மாடு யாருக்கு பிடிக்குன்னு பார்த்துக்குங்க. பிடிச்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. எந்த விதமான தவறும் இல்லைங்க. சுழி சுத்தம் தெளிவுங்க. மற்றபடி குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லை. 4 காம்பளையும் தெளிவாக பால் வரும். பால் ஒரு வேலைக்கு ஒரு 2 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமுங்க. அதுலேருந்து சேர்த்தி கறக்கிறது நம்மளுடைய திறமை, கம்மியாக கறக்கிறதும் நம்மளுடைய பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க. மயில மாட்டில் நல்ல மாடு, அழகான மாடு, பழைய டைப் மாடுங்க. கன்று நல்லா வருங்க. கன்று நல்ல கண்ணை போடக்கூடிய வர்க்கமான மாடு. காங்கியம் கணக்கில் இனம் சேர்க்கப்பட்டிருக்குது. கன்று நாட்டு கன்று காங்கியம் கன்று போடும். இதில் எந்த மாறுதல் இருந்தாலும் நம்ம மாடு திருப்பி எடுத்துக்கலாமுங்க. வேறு மாடு மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுமுங்க. தலையத்திலிருந்து கால் அணைச்சி கறந்துட்டு இருந்தாங்க. ஒரு 10 நாள் அணைச்சி கறந்துட்டா அதுக்கப்புறம் அணைக்கவும் வேண்டியதில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம எப்படி வேணால் நம்ம வசதிக்கு ஏற்ப இந்த மாட்டில் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. நல்ல பெருவெட்டு மாடு. பிடிச்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நல்லா டயர் வண்டி சைஸு, நல்லா வெயிட்டான மாடுங்க. மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 95 ரூபா சொல்லிக்கிறோமுங்க. விற்பனை விலை 95,000 ரூபாய். மாட்டுக்கு தகுந்த கரெக்டான ரேட்டு தான் நம்ம சொல்லிக்கிறோம். பிடிச்சவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க, நல்ல மாடு கொண்டு போய் நல்ல முறையை வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்கினீங்கன்னா பிரயோஜனமாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி லைனேஜ் மாடுகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது சிரமம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு தெளிவாக வளர்த்த தெரிஞ்சவங்க, அதுலேருந்து கன்றுகள் இறக்க தெரிஞ்சவங்க, நல்ல காலைக்கண்ணு சேர்க்கப்பட்டு கண்ணுகள் இறக்குனிங்கன்னா நல்ல தெளிவான கன்று போடும். பிடிச்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 95,000 ரூபாய்ங்க. எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் 100% பண்ணி கொடுக்குறோம். அதில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. நேரில் வந்து பார்த்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும். முழு தொகை கொடுக்கறது உங்கள் விருப்பம். மாடு வந்து கொண்டாந்து இறக்கி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாடகையும் மீதி தொகையும் நீங்கள் வாங்கிக்கலாம். நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. ரெண்டாவது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு 2ஆம் ஈத்து கிரு கிராஸுங்க. கிராஸ் கன்று காலை கண்ணோடு இருக்குது. கறவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க. கறவை வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க. மடிகாம்பு நல்ல பின்மடிகாம்பு, நல்லா படர்ந்த மடியில் இருக்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. மாடு கன்று 2க்கும் தெளிவான சுழி சுத்தம் இருக்குது. குறைபடுது கழிப்பு சுழி இல்லை. நேரில் வந்து பார்க்குறவங்க 2 நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். வீடியோ பதிவை பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கறந்து வீடியோ போட்டிருக்கிறோம். சாயந்தரம் வேணாலும் கறந்து வீடியோ அனுப்புகிறோமுங்க. நாளைக்கு காலையில் வேணாலும் கறந்து வீடியோ அனுப்புகிறோம். பிடிச்சவங்க எந்தவித சந்தேகம் இல்லாமல் தெளிவாக மாடு பால் கறக்க தெரிஞ்சவங்க இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 3.5 லிட்டர் பால் தாராளமாக இருக்கும். காலையில் 3.5 லிட்டர், சாயங்காலம் ஒரு 3க்கு மேலே 3.25 வரைக்கும் முன்ன பின்ன மாட்டை தீவனம் கொடுக்கறத பொறுத்து மாடை சேர்த்தி கறக்கும், குறைவாக கறக்குமுங்க. மொத்தத்தில் எந்த தொந்தரவும் இல்லை. கறவை காலணிக்க வேண்டியதில்லை. காலக்கண்ணு ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 7 லிட்டர் பாலுக்குள்ளே தேவைப்படுறவங்க இந்த கிரு கிராஸ் கிடாரி எடுத்துக்கலாமுங்க. 2ஆம் ஈத்து கிடாரி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரு வட இந்தியா மாடுகளே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினா கொஞ்சம் பதட்டம், பயம் இருக்கும் ஒரு சில மாடுகளுக்கு. அதை நம்ம பொதுவாக எல்லா மாடுகளுக்குமே சொல்லி அனுப்புகிறதானுங்க. முன்னாடி நிற்க வேண்டியதில்லை, கால் கட்ட தேவையில்லை. பயமெல்லாம் போய் கறக்கிறவங்க யார் வேணாலும் கறக்கலாம். எந்த விதமான மிரட்டலும் இல்லாமல் அனுசரணையாக போய் பால் கறந்தோம்னா எந்த தொந்தரவும் பண்ணாது. வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க. முன்னாடி ஒருத்தர் பிடிக்கல, கால் கட்டலை, அப்படி எதாவது கறக்கிறோம். நேரில் வந்து கறந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் 2 வேளை கறந்து பார்த்து வேணாலும் கொண்டு போய்க்கலாமுங்க.
மாட்டு கறவை வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சினை மாடுகள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கேரண்டி என்னவோ சொல்லித்தான் கொடுக்க முடியுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக திருப்பி எடுத்துக்கிறோம். பாலுக்கு நிற்கலை, கன்று போட்டதுக்கப்புறம் உதைக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கிறோமுங்க. இந்த மாதிரி கறவை மாடுகளை நீங்கள் வர முடியலனாலும் வீடியோவில் ஒரு வேலைக்கு 2 வேலை வேணாலும் கறந்து காமிக்க சொல்லி வீடியோ வாங்கிக்கிங்க. கறந்து பார்த்து நேரில் வந்து பார்த்துக்கிற மாதிரி கறவை மாடுகளை பொறுத்தளவு கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. ஏன்னா ஒரு சில நாளைக்கு ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்ன பின்ன சின்ன சின்ன சேட்டைகள் பண்ண தான் செய்யுங்க நாட்டு மாடுகளை பொறுத்தளவுக்கு. இது வட இந்தியா மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறக்குனதையும் வந்து கறவைக்கு நிற்கலை, கொஞ்சம் தள்ளி போச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 நேரம் கறந்தாச்சு. இது 3வது வேலை கறக்குறோம், எந்த தொந்தரவும் இல்லை. பிடிச்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க. நேரம் 3 to 3.5 லிட்டர் பால் தாராளமாக கறந்துக்கலாம். விற்பனை விலை 51,000 ரூபாய். வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 1 முறை ஃபோனில் கேட்டுட்டு தெளிவுபடுத்தி அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை 100% பண்ணி கொடுக்குறோம். கறவை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறவங்க பார்த்துக்குங்க. பார்த்துட்டு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. பால் நல்லா அடர்த்தியான பாலுங்க. கன்று வந்து நாளைக்கு பால் மறக்கும்போது ஒரு 15 ரூபா ஆகும். ஏன்னா அது வந்து கிராஸ் கன்று தான். ஒரு 10 ரூபா 12 ரூபாயிலேருந்து ஒரு 5 ரூபா ஆகும். நம்ம வச்சுருக்கிற முறை பொறுத்து 20 ரூபாய்க்கு கூட விற்கலாமுங்க. மாடு சினை பண்ணிங்கனாலும் மாடு தீர்த்து வாங்கின விலைக்கு குறையில்லாமல் விற்கக்கூடிய ஒரு அமைப்பான மாடு. பிடிச்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். வீடியோவில் 3வதாக பார்க்குறது ஒரு செவலை கிடாரி. போட்டால் 3வது கன்று ஏற்கனவே 2 கன்று போட்டு வச்சு பல்ப் கடைமுறைப்பு ஆகிட்டு இருக்குதுங்க. 3வது கிடாரி அழகான கொம்பு தலையில், அளவான மாடல் பத்திரத்தில், கறவை நல்லா இருந்ததுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து உடசலாக இருக்குது. இனி வந்து எப்போவுமே சினை ஆகி கண்ணை பிரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து உடம்பு ஏறிக்கும். அது ரெண்டீத்தான் அவங்க வச்சுருந்தவங்க அதே தான் சொல்லி கொடுத்தாங்க. இது லோக்கலில் கரூர்லேயே இருந்த மாடு தானுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. பல் கடைமுளைப்பு ஆயிடுச்சு. வயிற்றில் இருக்கிற கன்று 3வது கன்று. இதுவும் கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை. ரொம்ப குணமான மாடு. வாய் கடிச்சு தேன் தண்ணிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பிடிச்சவங்க கூப்பிட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். காங்கிங்கன்று போடும். காம்புனாலும் தெளிவாக பால் வரும். 2 லிட்டர் பால் குறையில்லாமல் கறக்கலாம். மாட்டை இன்னுமே உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடு பால் கறவையை சேர்த்தியும் கறக்குங்க. 4 காம்பு கேரண்டிங்க. காங்கிங்கன்று போடுற கேரண்டி, கறவைக்கு நிற்கிற கேரண்டி. மற்றபடி பாய்ச்சலோ ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கோ புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறத பார்க்குறது, தண்ணி குடிக்கிறதுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத மாடு. விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 47,000 ரூபாய். மாடு 7 மாதம் சினை முடிஞ்சு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுதுங்க. 7 மாதம் கன்ஃபார்மாக வச்சுக்கலாம். ஒரு 20-30 நாள் 3 பண்ணி 2 நாள் இருக்கலாமுங்க. ஆனால் 7 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக சினைங்க மாடு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய். பயிர் கும்பில் கட்ட மூஞ்சியில் செவலை மாடு. வெயில் சைடு அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வெளுத்த மாதிரி தெரியும். மாடு நாகரிகமான கலரில் இருக்கக்கூடிய மாடு. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க. வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாமுங்க.
அடுத்த வீடியோ பதில் பார்க்குறது 2ஆம் மேத்து கிடாரிங்க, குட்டை கிடாரி, தஞ்சாவூர் குட்டை, 3 அடிக்கு உள்ளதாக உயரம் இருக்கும். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. மாடு வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 மாதம் சினை உறுதி தெளிவாக பண்ணியாச்சுங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். பிடிச்சவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம். நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவைலபிளாக இருக்கிற மாடுகள் கன்றுகள் கிடாரி கன்று 2 கன்று செவலக்கன்று இருக்குதுங்க. மயிலக்கன்று கிடாரி கன்று இருக்குது. 3, 4, 5 காலக்கன்று இருக்குது. சினை மாடுகள் 2, 3 மாடுகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடந்திய மாடுகள் சினையில் ஒரு 2, 3 மாடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலியுமே காங்கி மாடு, கறவை மாடு 2 இருக்குது. செவல மறையில் வந்து கிடாரி கன்று இருக்குதுங்க. செவல மறை சினை மாடு இருக்குது. செவல மறையில் வரக்கூடிய கன்று மாடு இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக எந்த ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாமுங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா செவல மர மாடு, கறவை மாடுங்க, செவல மர கிடாரி கன்று இருக்குது. அதுபோல் லம்பாடி காலக்கன்று கிட்டத்தட்ட ஒரு 4 கன்றுகள் இருக்குதுங்க. எல்லாமே விற்பனை பதிவு இன்னும் போடாமல் இருக்குது. நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. நன்றி, வணக்கம். இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா 38 ரூபா பட்ஜெட்டு முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குற மாதிரி வருங்க.